என்னமா பண்றது? நானும் குனிஞ்சு வணக்கம் சொல்லலாம் தான் நினைக்கிறேன். எங்க குனிஞ்சா கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. பணிவு இருக்க வேண்டிய இடத்துல துணிவு இருக்கணும். இருக்கா? இது துணிவு இருக்கிற மாதிரி துணி இருக்க மாதிரி தெரியும். இருக்கு. இருக்கட்டும். இவன் என் உயிர் தோழி. நான் மயிர் தோழியா? ஏய், நீ மதிப்புக்குரிய தோழியடி. மதிப்பிற்குரிய தோழி. ஆமா. அம்மா. நாங்கெல்லாம் காவலுக்கு வந்திருக்கிறோம். நான் ஊர்ல புருஷன் பிடிக்க வந்திருக்கேன். ஏய், அதென்ன ஊர்ல புருஷன் பிடிக்க வந்திருக்கிற? அப்புறம் என்ன? நீங்க காவலுக்கு போங்க. நான் எப்படியாவது ஊர்ல இன்னைக்கு பிள்ளை பார்க்காம வரவே மாட்டேன். ஏய், இதெல்லாம் இவ்வளவு நேரம் எங்க இருந்தது? இதெல்லாம் நீங்க வர்றப்ப போயிருது, நாங்க வந்தா வந்துருது. இருக்கட்டும். இருந்தாலும் கூட நாமளா காவலுக்குன்னு வந்திருக்கிறோம். ஆமாங்கம்மா. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? எந்த ஒரு காவலையுமே வந்த உடனே செஞ்சோம்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது இல்ல? பொறுமையா ஆற போட்டு அமர போட்டு தான் பண்ணணும். அப்படியே இந்த வனத்தை சுத்தி பார்க்கலாம்னா சுத்தி பார்ப்போமா? பார்க்கலாமே. பின்னாடி வெறும் புளியந்தோப்பா தான் இருக்கு. வாங்க புளிய கருவக்கடா. ஆடா அச்சுக்கு புச்சுக்கு ஊம கொத்துக்கு தெரியா கருவக்காடுக்கு போலும் அப்பா நீ நீக்கிறோக்கற அக்கா மையன். போமா எங்கம்மா போவோமா ஊர்கோலம் உலகம் ஓடும் பொன்னியாரோ பாடும் காலம் நூறும் காலம் யாவு பேரின்பம் பாடும் நேரமானந்தம். போவோமா ஊர்கோலம் உலகம் எங்கேயோ சொல்லிட்டா மறுப்பே கிடையாது. அதனால தோழி சொன்னதுல நீங்க சொன்ன என்னன்னாலும் செய்வேம்மா. நான் சொன்ன என்ன வேணா செய்வியா? ஊர்ல போணுமா? நீ ஏண்டி அதுல போறதுல இருக்க? மேடிக்குள்ளேயே உட்கார்ந்து கட்டுப்பா இருக்கு. பொறுமையா போ. ஆனா இப்படியே போனா டெச கணக்குல புள்ள பக்கம். ஏய், நேத்து வரைக்கும் குளுக்குளுன்னு இருந்துச்சு. நீங்க என்ன தெரியல புளுக்கமாவே இருந்து வெக்க காலம் ஆரம்பிச்சிருச்சு. காத்தாடி இல்லாம இருக்க முடியாது. அதனால வந்த உடனே காவல் பார்த்தா நல்லாவும் இருக்காது. அம்மா நம்ம மனசுல ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. பெண்களா வேற சேர்ந்துருக்கோம். நம்மளா இவ்வளவு ஜாலியா இருக்குமோ அவ்வளவு. சிந்துச்சா நீ நானும் உயிர் தோழி தானே. அம்மா பாடிக்கிட்டே இருக்கட்டும். அங்க பாரு குளத்துல தண்ணி வாடி போய் முண்டமா குளிப்போம். அங்க ட்ரெஸ் மாத்திக்கலாம். அப்படி மொட்டை குண்டியா குளிக்கலாம். வரியா? யாரு அது? கூட்டி போய் வெள்ளி சேவைக்கு 10 சூடம் போறதுப்பா. நீ ஒரு நோக்கமா தான் தெரியுற. ஹலோ, 10 கோடி உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். முடிக்காணிக்கை செலுத்தும் 10 கோடி உள்ளங்கள்
முடிக்காணிக்கையை செலுத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காது குத்தும் 10 கோடி உள்ளங்கள் காது குத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காலதாமதமாகி கொண்டிருப்பதால் முடிக்காணிக்கை செலுத்தும் 10 கோடி உள்ளங்கள் முடிக்காணிக்கையை செலுத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குடிவரி கட்டும் 10 கோடி உள்ளங்கள் குடிவரியை கட்டி அதற்குரிய ரசீதை கோயில் அலுவலகத்தில் பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதான் நம்ம எல்லாம் கும்மி கொட்டி விளையாடலாமா? வந்தோம்னாக இருக்குது. பறவை ஒரே விரட்டு எப்படி போகணும், விரட்டிடுவோமா? சும்மா விரட்டக்கூடாது. வயசு பிள்ளைலாம் சேர்ந்துருக்கோம், அப்படியே ஆடிக்கிட்டே விரட்ட நல்லா இருக்கும். ஆடிக்கிட்டே எதுக்கு என்னையே ஆட சொல்ற, நீ ஆடு. இல்லைங்கம்மா, நம்மலாம் வெறும் பால்வாடி டிக்கெட்டு தானே, அதனால ஆடிக்கிட்டே பரட்டினா நல்லா இருக்கும். ஆடிக்கிட்டே இன்னும் அவளை மட்டுமே சாச்சு சாச்சு வச்சுக்கிறீங்க. நான் என்ன சும்மா வா ஊரா உப்பு சப்பானியா? நான் அது வந்து குட்டி பிள்ளை, அதனால அப்படிதான். நானும் பால்வாடி டிக்கெட் தான்மா. இல்ல நீ பால்வாடி கிடையாது, அதனால பறவை விரட்டிடுவோம். So
அழகுக்கு நீ சரிங்கம்மா. நீங்கள் விரும்பி கீழே இருந்து கவலை பாருங்க. I am so